அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 கவுன்சிலிங் 2025 ஒரு 662 வேக்கன்சி ஸ்கூலில் டிபார்ட்மெண்ட் வைஸ் எவ்வளோ வேக்கன்சி அப்படின்ற ஸ்ப்ளிட்டப்பும் கொடுத்துருக்கேன். இதில் முக்கியமான விஷயம், நம்ம வந்து ரேங்க் வைஸ் ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி நடந்த குரூப் 4 கவுன்சிலிங், அதுக்கு முன்னாடி நடந்த குரூப் 4 கவுன்சிலிங், இதிலெல்லாம் கேண்டிடேட்ஸ் எந்த ஆர்டரில் வந்து டிபார்ட்மெண்ட் வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க, ஸோ அப்படின்றதெல்லாம் அலசி ஆராய்ஞ்சு பார்த்து அந்த வரிசையில் நம்ம கொடுத்துருக்கோம். இதுக்கு முன்னாடி கேண்டிடேட்ஸ் வந்து எந்த ஆர்டரில் வந்து டிபார்ட்மெண்ட் எடுத்திருப்பாங்களோ அந்த வரிசையில் ரேங்க் படி நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? இது நம்ம கொடுத்துருக்கக்கூடிய ரேங்க் தான், டிஎன்பிஎஸ்சி கொடுக்கக்கூடிய ரேங்க் கிடையாது. நம்ம வந்து ப்ரைவேட்டாக ஒரு ரேங்க் கொடுத்துருக்கோம். இந்த ஆர்டரில் தான் கேண்டிடேட்ஸ் வந்து டிபார்ட்மெண்ட் வந்து சூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அந்த ஒரு ஆர்டர் தான் இது. ஓகேங்களா? ஸோ அதான் இங்கே அதில் உள்ள வேக்கன்சிஸ் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையும் எவ்வளோ இருக்குது அப்படின்றதையும் கொடுத்துருக்கோம். டிபார்ட்மெண்ட்டோட ஆர்டர், ஓகேங்களா, அதாவது ரேங்க் வைஸ் நம்ம ஆர்டர் பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? கடைசியாக ஓவரால்ன்றது அப்படியே ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டையும் ஆட் பண்ணி இங்கே டோட்டல் போட்டிருக்கோம். ஓகேங்களா? ஓகே, இப்போ ஆல்ரெடி வந்து நம்ம ஒரு வீடியோ பார்த்துருப்போம். க்ரீன் கலரில் இருக்கக்கூடிய இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்து ஒர்க்கு வந்து ஒரு நார்மலாக இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட். ஒருவேளை ஒர்க்கு அதிகமாக இருந்தால் உங்களுக்கு வந்து பெனிஃபிட் இருக்கும். பெனிஃபிட் மீன்ஸ் உங்களுக்கு ப்ரொமோஷன் சீக்கிரமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? ஒரு பவர்ஃபுல்லான டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு நேமும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போனா வந்து உங்களுக்கு என்ன கேள்வி வரும் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்டெல்லாம் பவர்ஃபுல் டிபார்ட்மெண்ட் இல்லையா, ஒர்க் அதிகமாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நார்மலாக வந்து ஒர்க்கு அதிகமாக தான் இருக்கும் இந்த ரோஸ் கலரில் நம்ம இந்த மார்க் பண்ணியிருக்கிறதுல. ஆனால் பவர்ஃபுல் இல்லைன்னு சொல்ல முடியாது. பவர்ஃபுல்லான டிபார்ட்மெண்ட்டும் இதில் இருக்குது. பட் அதில் ரொம்ப ரொம்ப ஒர்க் அதிகமாக இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் இருக்குது. அதனால தான் நம்ம வந்து ரோஸ் கலரில் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? இது வந்து இதுக்கு முன்னாடி அந்த டிபார்ட்மெண்ட்டில் நம்ம ஒரு சில டிபார்ட்மெண்ட் விசாரித்து பார்த்துட்டு கேண்டிடேட்ஸ்லாம் விசாரித்து பார்த்து தான் நம்ம வந்து இதெல்லாம் வந்து ஆர்டர் படுத்தியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகே, நம்ம இதை பார்த்துருவோம். இதில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி வந்து சிம்பிளாக ஒரு 2 வீடியோ நம்ம போட்டிருந்தோம், ஒரு மேலோட்டமான வீடியோஸ். இது வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக இருக்கும். பாருங்கள், இப்போ வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட். ஓகேங்களா? ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா லோக்கல் ஃபண்ட் ஆடிட் அப்படின்ற டிபார்ட்மெண்ட்டில் ஒரு சில வேக்கன்சிஸ் ஆட் பண்ணியிருந்தாங்க. ஓகேங்களா? அது வந்து அப்டேட் நான் வந்து இங்கே பண்ணலை. 662 வேக்கன்சிஸ்க்கு உள்ள ஸ்ப்ளிட் அப் அதோட டிபார்ட்மெண்ட் தான் கொடுத்துருக்கோம். ஒரு சில வேக்கன்சி அவங்க பாட்டில் ஆட் பண்ணிக்கிட்டே போகிறாங்க. 1A 1B 1C 1D 1E 1E 1F ரொம்ப அதாவது எப்படி சொல்கிறதுனா, 2-3 வேக்கன்சி ஆட் பண்ணுறாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 வேக்கன்சி ஆட் பண்ணுறாங்க, ஒரு 20 வேக்கன்சி ஆட் பண்ணுறாங்க, ஒரு 20 வேக்கன்சி உள்ளதை 5 மாற்றுறாங்க, 20 வேக்கன்சி உள்ளதை ஒரு 30 மாற்றுறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ஆட் ஐட்டம் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்குது. நிறைய ஆட் பண்ணி கொடுக்குறதுக்கு கஷ்டமாக இருக்குது. அதனால தான் ஆரம்பத்தில் இருக்கிற அந்த வேக்கன்சியை தான் கொடுத்துருக்கேன். 662 வேக்கன்சிஸ்க்கான ஸ்ப்ளிட் அப்பு. மிஞ்சி போனால் எவ்வளோ இருக்கும், ஒரு 700க்குள்ளே இருக்கும், அவ்வளோதான். அதுக்கு மேலே போகாது வேக்கன்சிஸ். ஓகேங்களா? இப்போ பார்ப்போம். இப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் அந்த ஒரு வேக்கன்சி. ஸோ அவங்க வந்து நிறைய கொடுத்துருக்காங்கன்னு சொன்னேன். அடைட்டம் 1A 1B அப்படின்னு சொல்லி நிறையா கொடுத்துருக்காங்க. 1C அப்படின்னு நிறையா, கிட்டத்தட்ட 1F அதுக்கு மேலே கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதை நம்மளால் பிரித்து பார்த்து இதில் ஆட் பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குது. ஓகேங்களா? தனி ஆளாக இருக்கனால அது கொஞ்சம் சிரமமாக இருக்குது. ஸோ டிஎன்பிஎஸ்சி மேலேயும் தவறு சொல்ல முடியல. ஏன்னா அவங்களுக்கு அப்டேட் ஆகக்கூடிய அந்த வேக்கன்சி பொறுத்து தான் அவங்க வந்து அந்த ஆட் ஐட்டம் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஓகேங்களா? அந்தந்த டிபார்ட்மெண்ட்டில் சில அப்டேட் நடக்கும். வேக்கன்சி வந்து அங்கே மைனஸ் ஆகும், ஒரு சில வேக்கன்சி வந்து ப்ளஸ் ஆகும். அதை வச்சு டிபார்ட்மெண்ட்லேருந்து டிஎன்பிஎஸ்சிக்கு அப்டேட் கொடுப்பாங்க. அதை வச்சு தான் டிஎன்பிஎஸ்சி நமக்கு ஆட் ஐட்டம் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? அதையும் நாங்கள் தெரியப்படுத்திக்கிறேன். ஓகே, ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் ஒரு வேக்கன்சி, ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் ஒரு 20 வேக்கன்சி ஆல் ஓவர் தமிழ்நாடு. அது ஒவ்வொரு டிஸ்ட்ரிக் வைஸ் கொடுத்துருந்தாங்க. அதை வந்து நான் மொத்தமாக 20ன்னு மாற்றிட்டேன். ரூரல் டெவலப்மெண்ட் ஒரு 34. இதுலேயும் வந்து டிஸ்ட்ரிக் வைஸ் கொடுத்துருந்தாங்க. நான் என்ன பண்ணிட்டேன், மொத்தமாக டோட்டலாக 34 மாற்றிட்டேன். கமர்ஷியல் டேக்ஸ் ஜோனல் வைஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ நான் மொத்தமாக 33 மாற்றிட்டேன். ஸோ ஹிந்து ரிலீஜியஸ் இது வந்து ஆர்டர். ஓகேங்களா? ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் ரேங்க் 1 அப்படின்ற ஒரு ஆர்டர் கொடுத்துருக்கோம். ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் ரேங்க் 2, ரூரல் டெவலப்மெண்ட் ரேங்க் 3, கமர்ஷியல் டேக்ஸ் ரேங்க் 4, ஹிந்து ரிலீஜியஸ் ரேங்க் 5, ஹிந்து ரிலீஜியஸ் இன்ஸ்டிடியூஷன் ஆடிட் ரேங்க் 6, எம்ப்ளாய்மெண்ட் ட்ரைனிங் எம்ப்ளாய்மெண்ட் விங் 7, எம்ப்ளாய்மெண்ட் ட்ரைனிங்
ட்ரைனிங் வந்து ரேங்க் வந்து 8, டிரான்ஸ்போர்ட் ரேங்க் 9, அப்புறம் பிடபிள்யூடி பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட் ரேங்க் 10, ஹைவேஸ் வந்து 11. அடுத்து அப்படியே வரிசையாக பார்த்துங்க. கோஆப்ரேட்டிவ் ஆடிட், கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ், டெக்னிக்கல் எஜுகேஷன், லேபர் டிபார்ட்மெண்ட், அக்ரிகல்ச்சர், மெடிக்கல் அண்ட் ரூரல் ஹெல்த் சர்வீசஸ், பேக்வர்ட் கிளாஸஸ் வெல்ஃபேர், பப்ளிக் ஹெல்த் அண்ட் ப்ரிவென்டிவ் மெடிசன், ஸ்கூல் எஜுகேஷன், ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடு, ஃபாரஸ்ட், ஹேண்ட்லூம், சோசியல் வெல்ஃபேர் அண்ட் உமன் எம்பவர்மெண்ட், எக்ஸர்விஸ்மென்ஸ் வெல்ஃபேர், இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் காமர்ஸ், கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன், சர்வே அண்ட் லேண்ட் ரெக்கார்ட்ஸ், லேண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், ஃபிஷரிஸ் அண்ட் ஃபிஷர்மேன் வெல்ஃபேர், தமிழ்நாடு ஆதி திராவிடர் ஹவுசிங் அண்ட் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் லிமிடெட், எக்கனாமிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ஜாலஜி அண்ட் மைனிங், ஸ்டேஷனரி அண்ட் பிரிண்டிங், வெல்ஃபேர் ஆஃப் நான் ரெசிடென்ட்ஸ், தமிழ்ஸ் அண்ட் ரீஹாபிலிட்டேஷன். ஓகேங்களா, இதெல்லாம் க்ரீன் கலரில் கொடுத்துருக்கேன். ஒரு ஆர்டர் 35 வரைக்கும் போட்டாச்சு. அடுத்து 36லேருந்து ஒரு 65 வரைக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். 65 வரைக்கும் அந்த ரோஸ் கலர் மார்க்கு. ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்லாம் படிக்கிறேன் பாருங்கள். டவுன் பஞ்சாயத்து காஞ்சிபுரம், அர்ச்சிவ்ஸ் அண்ட் ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச், போலீஸ் டிபார்ட்மெண்ட், இன்ஃபர்மேஷன் அண்ட் பப்ளிக் ரிலேஷன்ஸ், நேஷனல் கேடட் கார்ப்ஸ், அர்பன் லேண்ட் சீலிங் அண்ட் அர்பன் லேண்ட் டேக்ஸ், எவால்வேஷன் அண்ட் அப்ளைட் ரிசர்ச், டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ட்ரைனிங், ஸ்டேட் கன்சியூமர் டிஸ்பியூட்ஸ் ரிட்ரஸல் கமிஷன், ஸ்டேட் தமிழ்நாடு சேல்ஸ் டேக்ஸ் அப்பலேட் ட்ரிபியூனல், சிவில் சப்ளைஸ் அண்ட் கன்சியூமர் ப்ரொடக்ஷன், ஸ்டேட் பிளானிங் கமிஷன், ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ சர்வீசஸ், டவுன் பஞ்சாயத்து டைரக்டரேட், தமிழ்நாடு கார்பரேஷன் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் உமன் லிமிடெட், தமிழ்நாடு கார்பரேஷன் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் உமன் லிமிடெட், தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக்ஸ் அண்ட் எஜுகேஷனல் சர்வீசஸ் கார்பரேஷன், தமிழ்நாடு ஹேண்டிகிராஃப்ட்ஸ், தமிழ்நாடு கார்பரேஷன் ஆஃப் டெவலப்மெண்ட் ஆஃப் உமன் லிமிடெட், தமிழ்நாடு ஃபாரஸ்ட் பிளான்டேஷன், தமிழ்நாடு மெடிக்கல் சர்வீசஸ், தமிழ்நாடு வேர்ஹவுசிங், disciplinary proceedings, vigilance and anti-corruption, prisons and correctional services, subordinate courts in சென்னை, ஜுடிஷியல் டிஸ்ட்ரிக்ட் சென்னை மட்டும் 21 வேகன்சி இருக்குது. அதுக்கப்புறம் பாருங்கள், ப்ராசிக்யூஷன் டிபார்ட்மெண்ட் ஒரு 8 வேகன்சி, கவர்மெண்ட் ப்ளீடர், பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், அப்புறம் ஃபைனலாக பாருங்கள் பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் ஆல் ஓவர் தமிழ்நாடு, கோர்ட் வேகன்சிஸ் ஒரு 254 இருக்குது. ஓகேங்களா, ஸோ இந்த 2 டிவிஷனாக இருக்குங்களா. இந்த 2 டிவிஷனில் வந்து ஒரு தோராயமாக நான் சொல்கிறேங்க, எக்ஸாக்டாக சொல்ல வரல. இந்த க்ரீன் கலரில் இருக்கிறது இங்கே 294 வேகன்சின்னு கொடுத்துருக்கேன்னா, ஸோ டோட்டலாக நீங்கள் ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 294 வரும். ஸோ 600 நல்லா கவனிங்க, இந்த 662 மைனஸ் 294 போச்சுன்னா மீதி இருக்கக்கூடிய வேகன்சிஸ் அந்த ரோஸ் கலரில் இருக்கும் டிபார்ட்மெண்டல் லிஸ்ட்டில். ஸோ இதை வந்து 2ஆக பிரிக்கும்போது ஒரு தோராயமாக நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு 300 வேக்கன்சி வந்து இந்த க்ரீன் கலரில் இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்டு. ஓகேங்களா, ஒரு 362ங்களா பார்த்துக்குவோம். 362 வேக்கன்சி வந்து இந்த ரோஸ் கலரில் இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்டு. கிட்டத்தட்ட வந்து ஒரு பாதிக்கு பாதின்னு எடுத்துக்கலாம். நீங்கள் இப்படி கூட வச்சுக்கலாம், 330 வேக்கன்சி ஒரு க்ரீன் கலர் டிபார்ட்மெண்ட்டுன்னு வச்சுக்கலாம். ஒரு 330 வேக்கன்சி ஒரு தோராயமாக சொல்கிறேங்க, ஒரு 330 வேக்கன்சி க்ரீன் கலர், ஒரு 330 வேக்கன்சி வந்து ரோஸ் கலரில் இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்னு வச்சுக்கலாம். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம், நல்லா கவனிங்க. நீங்கள் வந்து இந்த க்ரீன் கலரில் இருக்க டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு கிடைக்கணும்னா நீங்கள் எந்த கம்யூனிட்டியாக இருந்தாலும் சரி, குறிப்பாக நான் சொல்கிறது ஜென்ரலுங்க, பிசிங்க, எம்பிசி, ஓகேங்களா, எஸ்சியும் சேர்த்துக்கலாம். ஸோ இந்த 4 கம்யூனிட்டியில் இருக்கக்கூடியங்க ஓவரால் ரேங்க் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 350க்குள்ளே, ஓகேங்களா, இருந்துட்டீங்க அப்படின்னா அந்த க்ரீன் கலரில் இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் மோஸ்ட்லி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஓவரால் ரேங்க் நான் சொல்கிறேன், ஓவரால் ரேங்க் 350 தாண்டுச்சுன்னா, ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி ரோஸ் கலரில் இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இப்போ ஓவரால் இருக்குது பார்த்தீங்களா, ரேங்க் இருக்குது பார்த்தீங்களா, ஜென்ரல், பிசி, எம்பிசிங்க. ஸோ இப்படி வச்சுக்கலாம், ஜென்ரல் பிசிக்கும் ஓவரால் ரேங்க் கண்டிப்பாக வந்து ஒரு 300க்குள்ளே இருந்தால் தாங்க அந்த க்ரீன் கலரில் இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் கிடைக்கும். எம்பிசி பொறுத்த வரைக்கும் ஒரு 350க்குள்ளே இருந்தீங்கன்னா இந்த க்ரீன் கலரில் இருக்க டிபார்ட்மெண்ட் கிடைக்கும். எஸ்சி கேட்டகரி பொறுத்த வரைக்கும் ஒரு 450க்குள்ளே ஓவரால் ரேங்க் இருந்தீங்கன்னா இந்த க்ரீன் கலர் டிபார்ட்மெண்ட் கிடைக்கும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் எஸ்சிஏ, எஸ்டி, பிசிஎம் இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 550க்குள்ளே இருந்தீங்கன்னா இந்த க்ரீன் கலர் டிபார்ட்மெண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. இது வந்து ஒரு அசம்ஷன் தான், இது வந்து ஒரு சின்ன ஜட்ஜ்மெண்ட்டு. இதே ராங்காக கூட இருக்கலாம், பட் ஒரு சின்ன அசம்ஷன் தான் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ என்ன சொல்ல வரேன்னா, ஒரு பாதிக்கு பாதி தான் இருக்குது இந்த க்ரீன் கலர் டிபார்ட்மெண்ட்டோ ரோஸ் கலர் டிபார்ட்மெண்ட்டோ, நம்மளா பிரித்தது தான் இது. ஓகேங்களா, ஸோ அப்படின்னா ரேங்க் ரொம்ப முன்னாடி இருந்தால் தான் உங்களுக்கு இதெல்லாம் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா இந்த ரோஸ் கலர் டிபார்ட்மெண்ட் கிடைக்கும்.
இப்படி வரப்போ நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னா, ஃபீல்னா என்ன மாதிரி உங்களுக்கு ஒரு மைண்ட் செட் இருக்குன்னா, நமக்கு ஜாப் கிடைச்சா போதுன்ற மைண்ட் செட்டுக்கு வந்துடுவீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் இப்போ ஸ்டெனோவில் இருக்குது. இப்போ ஜூனியர் அசிஸ்டன்ட் பொறுத்த வரைக்கும் நிறைய வேகன்சி இருக்குது, டைப்பிஸ்ட்டுக்கும் நிறைய வேகன்சி இருக்குது. ஸோ அப்படின்றப்ப நீங்கள் வந்து உங்களுக்கு டிபார்ட்மெண்ட் ஆப்ஷன் நிறையா இருக்கும், ஒரு டிபார்ட்மெண்ட்லேயே அதிக வேகன்சி இருக்கும். அதே சமயம் மார்க்கும் நிறையா வாங்கியிருக்கணும். ஓகேங்களா, நீங்கள் ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு போகணுன்னா மார்க் நிறையா வாங்கியிருக்கணும். ஸோ பட் இருந்தாலும் உங்களுக்கு ஜூனியர் அசிஸ்டண்ட்டு டைப்பிஸ்ட்டில் ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்குது. டிபார்ட்மெண்ட்டில் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டில் நிறைய வேகன்சிஸ் இருக்குது. பட் இங்கே வந்து அப்படி கிடையாது. ஓகேங்களா, இங்கே வந்து வேகன்சிஸ் கம்மி தான். அந்தந்த டிபார்ட்மெண்ட்லேயே உங்களுக்கு வேகன்சி கம்மி தான். உங்களுக்கு கோர்ட்டில் மட்டும்தான் எக்கச்சக்க வேகன்சி இங்கே இருக்குது. மற்ற எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் ஓரளவுக்கு ஒரு கொஞ்சம் கம்மியாக தான் வேகன்சிஸ் இருக்குது. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறது 65 டிபார்ட்மெண்ட்டு. இந்த 65 டிபார்ட்மெண்ட்டில் ஒரு 5 டிபார்ட்மெண்ட்டில் தான் கொஞ்சம் வேகன்சி அதிகமாக இருக்குது. மீதி இருக்கக்கூடிய 60 டிபார்ட்மெண்ட்டில் வேகன்சிஸ் கம்மியாக தான் இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ அப்படி இருக்கிறப்ப நீங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் இந்த அதுவும் ரொம்ப முன்னாடிலாம் வரணுன்னா ரேங்க் வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20க்குள்ளெலாம் நீங்கள் வரணுன்னா 20 ரேங்க்குள்ளே இருக்க டிபார்ட்மெண்ட்லாம் கிடைக்கணுன்னா ரேங்க் ரொம்ப முன்னாடி இருக்கணுங்க. ஓவரால் ரேங்க் அட்லீஸ்ட் ஒரு 200க்குள்ளேயாவது இருக்கணும். ஜென்ரலாக சொல்ல வரேன். அதுவும் நான் சொல்கிறது ஜென்ரல் பிசி எம்பிசிக்கு தான் சொல்லிகிட்டு இருக்கேன். எஸ்சி கேட்டகரியில் சேர்த்துக்கலாம். ஒரு 200 ஓவரால் ரேங்க் 200க்குள்ளே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 20 ரேங்க்குள்ளே இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ரொம்ப இங்கே காம்படிஷன் அதிகம்தான். அதாவது நீங்கள் டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணுறதுல சொல்கிறேன். இப்போ ஜூனியர் ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டையும் கம்பேர் பண்ணும்போது ஸ்டெனோவோட காம்படிஷன் கம்மி. பட் இங்கே டிபார்ட்மெண்ட் வைஸ் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கம்மியாக இருக்குது, வேகன்சிஸும் கம்மியாக இருக்குது. ஸோ அப்படி பார்க்குறப்ப உங்களுக்கு ஜாப் உறுதி. ஆனால் அந்த உறுதியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த க்ரீன் கலராக இந்த ரோஸ் கலரான்ற வரப்போ உங்களுக்கு க்ரீன் கலர் கிடைக்கலாம் அல்லது ரோஸ் கலர் கிடைக்கலாம். பட் இந்த ரோஸ் கலரில் இருக்கக்கூடிய மார்க் பண்ணியிருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு கிடைக்கும்போது உங்களுக்கு ஃபீலிங் வந்து எப்படி இருக்குன்னா, அட்லீஸ்ட் இது ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட் கிடச்சிட்டா பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஃபீலிங் எடுக்கும். அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடுவீங்க. ஏதோ ஒன்று கிடச்சிட்டா போதும், ஜாப் கிடச்சிட்டா போதும். ஸோ அப்படி தான் இருக்கும். புரியுதுங்களா? ஜென்ரலாக இந்த டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணும்போது ஸ்டெனோவில் பயங்கரமாக காம்படிஷன் இருக்குங்க. ஓகேங்களா? தேங்க்யூ.